அவர்கள் வந்து சீமான் அவர்கள் குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா, அன்னைக்கு வந்து பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு திமுகவுடன் கொஞ்சி குழாவிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லவங்களாயிட்டாங்க திமுகவுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இதை நான் வன்மத்தில் சொல்லலை அப்படின்னும் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேவையில்லாமல் திருமாவர்கள் சீமானை சீண்டுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் வந்து அண்ணன் சீமான் வந்து அறையில பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம விஜய் திட்டம்னா பாத்தீங்களா, ஸ்டாலினும் சீமானும் சந்திச்சாங்க. அடுத்து உதயநிதி சீமானும் கல்யாணத்துல சந்திச்சிட்டாங்க. பெட்டி வாங்கிட்டாரு. இப்ப தாவேக்காவை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல விமர்சனமே பண்ணாம இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, கூகுள்ல தாவேக்க நிர்வாகி கைது அப்படின்னு கூகுள்ல போட்டு நீங்க படிச்சு பாருங்க. இந்த 45-50 நாள்ல 5000 வழக்குகளுக்கு மேல பதிவாயிருக்கும். அண்ணன் ஜெகதீச பாண்டியன் கூட மேடையில சொல்றாரு, எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷினுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பை கேட்டா நமக்கே பயமா இருக்கும் போல. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷினுங்கிறாரு. 2024 இருந்து 25 வரைக்கும் அந்த ஓராண்டுகள்ல நான் தமிழக வெற்றி கழகம் வந்து பல கோடி ரூபாய் வந்து நிதி பெற்றிருக்குன்னு தேர்தல் ஆணையத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. அதே நாம் தமிழர் கட்சியினுடைய நிதியை பாத்தீங்கன்னா 2.87 கோடி தான். அப்ப நாங்க வந்து திறநிதி கட்சி தான், பிச்சை எடுக்கிற கட்சி தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் கார்பரேட் கம்பெனிகள்ட்ட பணம் வாங்கக்கூடிய கட்சியா? சீமானை வந்து இங்க காலி பண்ணணும். சீமான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடாது. சீமான் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா. பெரம்பூர்ல எம்எல்ஏ சீட்ல அமர்ந்து கொண்டு காரை வச்சு விளையாடினாரு, அந்த பொம்மை வச்சு விளையாடி காட்டினாரு. குழந்தைத்தனமாக மாறிய தமிழ்நாட்டு மக்களை வச்சு விளையாடிட்டாரு. கரூருக்கு போறாரு, போயிட்டு இடைத்தேர்தலை பத்தி பேசுறாரு, திமுக வாஷ் அவுட் பண்ணுங்கிறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க நினைச்சிருந்தா 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், நீங்கள் நினைச்சிருந்தா ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அம்சத் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அதாவது நேற்று பெரம்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சொந்த தொகுதி எம்எல்ஏவாகவே மாறிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் அந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அந்த பயணத்தை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு முதல்வருடைய கடமையாகவும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு கடமையாகவும் நான் பார்க்குறேன். இது வந்து அவருடைய கடமை. அதனாலதான் அந்த மக்கள் அவருக்கு வந்து வாக்கு செலுத்தி அந்த இடத்துல திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளை வீழ்த்தி விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னா விஜய் வந்து எங்க தொகுதிக்கு வரணும், எங்க தொகுதியை தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. விஜய் போனதும் சரிதான். ஆனா போன இடத்துல என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்கு. இப்ப அங்க போன இடத்துல எவ்வளவு ஆய்வுகள் மேற்கொண்டாரு, அங்க சாலைகள் எப்படி இருக்கு, குடிநீர் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சிருந்தாருன்னா மக்கள் அவரை பாராட்டி இருப்பாங்க. ஆனா இவரு இன்னமும் வந்து அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் எப்படி ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ அதே மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு தான் இந்த கண்டென்ட் உதவுதே தவிர இது மக்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே உதவியாகவே அமையலையே. அதே போல பெரம்பூர்ல எம்எல்ஏ சீட்ல அமர்ந்து கொண்டு காரை வச்சு விளையாடினாரு, அந்த பொம்மை வச்சு விளையாடி காட்டினாரு. குழந்தைத்தனமாக மாறிய தமிழ்நாட்டு மக்களை வச்சே விளையாடிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இதுல பொம்மையை வச்சு விளையாடினா என்ன, எதை வச்சு விளையாடினா என்ன? இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாடே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு விளையாட்டு பொருளாக நினைச்சிட்டு இருக்காரு. இப்படிதான் பல திட்டங்கள், குறிப்பா சொன்னோம்னா IREL திட்டமாக இருக்கட்டும். அதாவது 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் செயற்குழு கூட்டத்துல இந்த IREL நிறுவனம் வந்து கனிம வளத்தை, மண்ணுல இருந்து கனிம வளங்கள் எடுக்கிறாங்க, அதுல தோரியம் எடுக்கிறாங்க, இதனால கடல் நீர் வந்து பூமிக்குள்ள வந்துடும், விவசாயம் பாதிக்கப்படும், குடிக்கக்கூடிய நீர் பாதிக்கப்படும், இதனால புற்றுநோய் எல்லாம் வருதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. உடனே டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போட்டு கொண்டாடினாங்க. எங்க அண்ணனை பத்தியா ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பேசிட்டாரு, அது வந்து ஒரு அரசோட நிறுவனம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க, டயலாக் எல்லாம் போட்டாங்க. ஆனா ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த நிறுவனத்தினுடைய நீட்டிப்புக்கு வந்து ஒரு ஆண்டுகள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, மக்களை வந்து இவர் ஒரு பொம்மையாக, ஒரு முட்டாளாக பாக்குறாரு. இவர் மக்களை மக்களாக நினைச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போறா. கரூருக்கு போறாரு, போயிட்டு இடைத்தேர்தலை பத்தி பேசுறாரு, திமுக வாஷ் அவுட் பண்ணுங்கிறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க நினைச்சிருந்தா 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், நீங்கள் நினைச்சிருந்தா ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? 41 கோடி ரூபாய் உங்களுடைய சொந்த பணத்துல இருந்து கொடுத்துருக்கலாமே. இதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆகிதான் கொடுக்கணும் இல்ல. அந்த சம்பவம் நடந்த அடுத்த 1 வாரத்திலேயோ 10 நாள்லயோ நீங்க என்ன பண்ணிருக்கலாம், வாக்குக்காக கூட நீங்க இப்படி பண்ணிருக்கலாம். நான் உடனே ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தரேன், அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு என்கிட்ட எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. இப்ப விஜய் கிட்ட வந்து நிறுவனங்கள் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? விஜயனுடைய பேர்ல எந்த விதமான நிறுவனமும் இல்ல நினைக்கிறீங்களா? விஜயனுடைய பினாமி பேர்ல எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு, அந்நிய நாடுகள்ல வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்துல உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே விஜய். நான் குடும்பத்துல ஒரு அக்காவா, தங்கச்சியா, ஒரு நண்பா, நண்பிசா அப்படின்னு நினைச்சிருந்தா அதை விஜய் பண்ணிருக்கலாமே. உச்சத்தை விட்டுட்டு வந்த மக்களுக்காக நீங்க உங்களை நம்பி அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்து உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதே போல நேற்று பெரம்பூர் போனப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆய்வு போகும்போது பச்சை துணி போட்டு இந்த காவாக்கள் அதெல்லாம் வந்து மூடினாங்களோ, அதே போல் நேற்று விஜய் அவர்கள் ஆய்வுக்கு சென்ற போது வெள்ளை துணி ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடுகளில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு படாத அளவுக்கு மூடி இருக்கிறாங்க. ஸோ திமுக அதோடைய ரெப்ளிகாவாகவே டிவிக்கு இருக்கு. மாற்றம்னு இதில் நம்ம எதை பார்க்க வேண்டியதா இருக்கு? கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம விஜய் வந்து பாராட்டியே ஆகணும். என்னன்னா விஜய் செஞ்ச செயல் வந்து என்னன்னா திமுகவுக்கு மாற்றினாங்கன்னு சொல்லி வந்தாரு. அவங்க திமுக பச்சை கலர் துணி, நீல கலர் துணி, அப்புறம் இந்த சாக்கு பைகளை வச்சு அவங்க அடைச்சு இந்த காவாய்கள், அப்புறம் இருக்கக்கூடிய எங்க குடிசைகள், இந்த மாதிரி விடயங்களை வந்து மறைச்சு மக்களுக்கு வந்து ஏமாத்துவாங்க. ஊடகத்துல தமிழ்நாட பாருங்க நாங்க எப்படி காட்டியிருக்கோம் அப்படின்னு பிற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. விஜய் ஒரு மாற்றா வந்திருக்காரு. அவர் வெள்ளை துணியை வச்சு மூடுறாரு, பேனர் வச்சு மூடுறாரு. ரெண்டு பேருக்கு நல்ல மாற்றம் இருக்குல்ல. அதே பச்சை துணியை போட்டிருந்தாலும் நம்ம கேட்கணும், விஜய் ஏங்க நீங்க சொன்னீங்களே மாற்றம்னு, இப்ப எந்த விதமான மாற்றமும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு. பச்சை துணிக்கு பதிலாக வெள்ளை துணியை போட்டு மூடிட்டாரு. இவ்வளவுதான் மாற்றம். கண்டிப்பா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது திருமா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா, அன்னைக்கு வந்து பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திமுகவுடன் கொஞ்சி குழாவிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லவங்களாயிட்டாங்க திமுகவுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இதை நான் வன்மத்தில் சொல்லலை அப்படின்னும் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லாமல் திருமா அவர்கள் சீமானை சீண்டுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, திருமாவளவன் வந்து அண்ணன் சீமான் வந்து அறையில பேசிட்டு இருந்ததை ஒட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து திமுக போறேன், இனிமே தமிழ்நாட்டுல பேனா சிலையை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சீமான் அண்ணன் பேசினதை திருமாவளவன் ஒட்டுக்கிட்டு ஊடகத்துல வந்து சொல்லியிருக்காரு. இப்ப எந்த இடத்துலயாவது சீமான் அவர்கள் நான் வந்து திமுகவை இனிமே எதிர்க்க மாட்டேன், இல்ல நான் பெரியாரை எதிர்க்க மாட்டேன், இல்ல நான் வந்து பேனா சிலையை வைத்தா நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்து திமுக இப்ப செயல்படுத்தும் போது இல்ல சீமான் வந்து அதை எதிர்க்காம இருந்தாரா? 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை தொடர்ச்சியாக எதிர்த்தாரு. இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்தால்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும். அதை விட்டுட்டு கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுகவை இப்பயும் எதிர்த்து இருந்தோம்னா திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாவேகா கிட்ட சீமான் பெட்டி வாங்கிட்டாரு, விஜயை வந்து சந்திச்சிருக்காரு பாருங்க, முதலமைச்சரா பதவி ஏற்றோடனே விஜய் வந்து யார போய் பார்த்தாரு? சீமானை பார்த்தாருல, ஏன் எடப்பாடியை பார்க்கல? அப்ப சீமானுக்கு வந்து பெட்டி கொடுத்திருக்காரு. அதனாலதான் சீமான் வந்து இப்பவும் ஸ்டாலினை திட்டிட்டு இருக்காருமாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம விஜயை திட்டினோம்னா பாத்தீங்களா, ஸ்டாலினும் சீமானும் சந்திச்சாங்க, அடுத்து உதயநிதி சீமானும் கல்யாணத்துல சந்திச்சிட்டாங்க, பெட்டி வாங்கிட்டாரு, இப்ப தாவேகாவை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல விமர்சனமே பண்ணாம இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, பாருங்க விஜயை பார்த்து பயந்துட்டாரு, விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சீமானால கூட எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியல, பேச முடியல, விமர்சனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இந்த நரம்பு இல்லாத இந்த எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு தலைவன் எப்போதும் போராடிட்டு இருக்கான். இப்போதும் நான் சொல்றேன், சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் கிடையாது, அவர் ஒரு பொதுவான வேட்பாளர், அனைத்து மக்களுக்குமான வேட்பாளர். அம்பாசமுத்திரத்துல நிற்பாரு, திமுகவோட போகவும் மாட்டாரு, அதிமுகவோட போகவும் மாட்டாரு, அவர் எப்போதும் போல தனிச்சு கிளம்பாடுவார். ஆனா இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, பாருங்க விஜய் எதிர்ப்பதற்கு ஒரு திமுகவும் சீமானும் சேர்ந்துட்டாங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்துருச்சுன்னு ஒரு அனுதாபத்தை தர்றாங்க. இது வரைக்கும் விஜயனுடைய எல்லா அரசியலும் நீங்க பாத்தீங்கன்னா அனுதாபம் மட்டும்தான். என்ன பிரச்சாரம் பண்ண விடல, என் தொண்டர்களை வந்து சாகடிச்சிட்டாங்க திமுக கவர்மெண்ட், எங்ககிட்ட சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தரல, எப்ப பார்த்தாலும் திமுக மேல ஒரு பழிய போட்டு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு அனுதாபத்தை தேடி உடனே ஒரு வீட்டுல உட்காந்து காணொலி வெளியிடுவாரு, 41 உயிரிழி பலியானது எல்லாமே பாத்தீங்கன்னா அனுதாபம் தான். இந்த அனுதாபத்தை தேடி மட்டுமே தமிழக வெற்றி கழகம் இன்னி வரைக்கும் ஆட்சியை பிடிச்சி மீண்டும் தக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சீமானவர்கள் பொது வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பல பேர் இன்னைக்கு காணொலியாக பேசி கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே சீமானவர்கள் இந்த முடிவை இந்த இடைத்தேர்தலை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா, இல்லை தேவை இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு தேவை இப்போதும் இல்லை. 2016 தேர்தல் காலத்துல தனிச்சு நிற்கும் போது நாங்கள் எந்த கட்சியும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், இல்ல விஜய் வருவாரு, அஜித் வருவாரு, இல்ல இன்னைக்கு தனுஷ் வருவாரு, நாளைக்கு அவரோட நம்ம கை கோர்க்கலாம், இல்ல நாளைக்கு நம்ம திமுக கை கோர்க்கலாம் அப்படின்ட்டுலாம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்படல. ஒரு பிணத்தினுடைய குவியலுக்கு நடுவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான், பிரசவிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர்கள் எப்போதுமே அந்த அரசியல்ல தனித்துவமா கிளம்புறாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, நேற்று அண்ணாமலை ஒரு கூட்டம் போடுறாரு, அந்த அண்ணாமலை கூட்டம் போட்டதுல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்களை ஒரு பையில எடுத்து போடுறாங்க, நாற்காலிகளை எடுத்து அடக்குறாங்க. இதை உடனே விகடன்ல ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க. மற்ற தனியார் சேட்டலைட் தொலைக்காட்சிகளை பாருங்க, அண்ணாமலை கட்சியினுடைய தொண்டர்களை பாருங்கள் எவ்வளவு பக்குவமா இருக்காங்க, மாண்பா இருக்காங்கன்னு. இதைத்தானே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும், நீங்க திருச்சியில நடந்த ஒரு மாநாட்டை பார்த்திருப்பீங்க. அந்த மாநாட்டில் நான் உங்களையும் பார்த்திருந்தேன். அந்த மாநாடு எவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்தது? ஏதாவது ஒரு சேர் உடைக்கப்பட்டதா? எங்கேயாவது இடுப்பு பிடிச்சிக்கலாங்களா? எங்கேயாவது மது குடிச்சாங்களா? எங்கேயாவது அராஜகம் பண்ணாங்களா? அந்த மாநாடு எப்படி கூடியதோ அதே போல அமைதியாக கூடி கலைந்தது.
அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் பெரிய அளவுல பேசல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். எல்லா ஊடகங்களும் என்ன நினைக்குதுன்னா, தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஊடகம் வந்துடக்கூடாது பெரிய அளவுல. இப்ப கலைஞரையே இருக்கட்டுமே, நீங்களே இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசிட்டீங்கன்னா உங்க சேனல்ல ரிப்போர்ட் அடிப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை கையாண்டுகிட்டு ஆகும். அப்படின்னா இங்க தமிழ் தேசிய அரசியல் வெல்லக்கூடாது. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் கன்னடர்களுக்கு எதிராகவோ, மலையாளிகளுக்கு எதிராகவோ, தெலுங்கர்களுக்கு எதிராகவோ கிடையாது. அந்த அரசியல் என்பது ஆதிக்கவாதிகளுக்கு எதிரானது, கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிரானது. அப்ப அந்த அரசியலை வெல்ல விடாம தான் பார்ப்பாங்க. அதனால இப்படிதான் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா இடத்துலயுமே வந்து காட்ட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து திமுக கூட்டணி போயிடும் அப்படிங்குவாங்க. நீங்க ஒரு விஷயம் பாருங்க. இப்ப நான் ஒரு கிராமத்துல இருக்கேன். என்னோட அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு நான் வந்து மகிழுந்துல கார்ல வந்துட்டு இருக்கும்போது நான் அம்மாட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அம்மா சொல்றாங்க, மாமா சொன்னிச்சு சீமான் வந்து ஸ்டாலினோட கூட்டணி போயிட்டாராமே, நீ என்னமோ கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னா அவர் கூட்டணி போயிட்டாருமே அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. இன்னொரு நண்பருடைய அப்பா சொல்றாரு, என்ன தம்பி சீமான் வந்து ஸ்டாலினோட போய் சேர்ந்துட்டாரா, உதயநிதி எல்லாம் கட்டி பிடிச்சாரா, தேர்தலில் கூட்டணி வைக்க போறாங்களா, என்ன விஜய் வந்து உங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறது. இந்த நரேட்டிவ தான் தமிழக வெற்றி கழகம் ரூட் மாஃபியாவை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலையும் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஊடக வலிமை என்பது அந்த ஊடகம் சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தா இந்நேரம் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாவது தமிழ்நாட்டு அரசியலில் அமர்ந்திருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய 234 வேட்பாளர்களும் முத்துமுத்தான வேட்பாளர்கள். எந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை விட அவர்கள் தரம் குறைந்தவர்கள் சொல்லுங்க. அவர்களுடைய தியாகம் என்பது 4 லட்சம் யூனிட் ரத்தம், 10 லட்சம் பண விதைகள், எத்தனையோ குளங்கள், ஏரிகள், குட்டைகள், கம்மாய்களை தூர்வாரி இருக்காங்க, எத்தனையோ வழக்குகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமா வாங்கியிருக்காங்க. ஆனா தாவேக்க நிர்வாகின்னு நீங்க போங்க, கூகுள் ஓபன் பண்ணுங்க, கூகுள்ல தாவேக்க நிர்வாகி கைது அப்படின்னு கூகுள்ல போட்டு நீங்க படிச்சு பாருங்க. இந்த 45-50 நாள்ல 5000 வழக்குகளுக்கு மேல பதிவாயிருக்கும் தாவேக்க நிர்வாகிகள் மேல. ஆடு திருநா, குட்கா கடத்தினா, கஞ்சா வித்தான், கமிஷன் கேட்டான், ரோட்ல போய் பிரியாணி கடையில சண்டை போட்டான், இப்படி வழக்குகள் அவ்வளவு வழக்குகள் இருக்கு. அப்ப எது மாற்றம்? கண்டிப்பா நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்கா வந்து வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில்ல ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு நிர்வாகி அருண் என்பவரையும் அதே குட்கா விற்ற வழக்குல வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அருண் இரவோடு இரவாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. ஆனா இந்த நாகர்கோவில்ல கைதானவர் மட்டும் லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் இன்னைக்கு நான் உடலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே லாக்அப் டெத்துக்கு அஜித்குமார் விஷயத்துல மிகவும் நாங்க எங்க ஆட்சியில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பேசினாங்க டிவிக்கு. ஆனா தொடர்ந்து அவர்கள் ஆட்சியிலும் இந்த அவல நிலை தொடர்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாகர்கோவில்ல நடந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா குட்கா வித்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில அவர் வந்து மரணிச்சிருக்காரு அப்படின்னு உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இப்ப விஜய்க்கு இதுக்கு வாய் திறந்து என்ன பேசியிருக்கணும்? விஜய் கட்சியை சேர்ந்தவர், அவர் ஒரு தப்பு பண்றாரு, அவர் தப்பே பண்ணாலும் காவல்துறை வந்து இவ்வளவு பெரிய ஒரு அதிகார திமிர கையில எடுக்க வேண்டிய தேவையில்லை. இதை உடனடியாக விஜய் அவர்கள் தலையிட்டு கண்டிச்சிருக்கணும்ல. அவர் கவினுடைய ஆணவ படுகொலைக்கும் பேசல, வேற எந்த ஆணவ படுகொலைக்கும் வாய் திறக்காதவர் இந்த லாக்அப் மரணத்துக்கு மட்டும் எப்படி வாய் திறப்பாருன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, தாவேக்க நிர்வாகிகள் குட்கா விற்பது வந்து தவறே கிடையாது. இதுல என்ன தவறு இருக்கு? எங்க முன்னாள் அமைச்சர் குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டவர், அவர் மேல வந்து விசாரணை இருக்கு, அவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவரே வந்து தாவேக்கல வந்து நீங்க போய் சேர்ந்திருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர். ஆமா, இந்த ஜெகதீச பாண்டியன் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் கூட மேடையில சொல்றாரு, எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷினுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பை கேட்டா நமக்கே பயமா இருக்கும் போல. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷினுங்கிறாரு. அப்ப குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டவர், அது அளவுக்கு அதிகமா கனிம மலை கொள்ளையில ஈடுபட்டவர், அளவுக்கு அதிகமா சொத்து குவிப்புல ஈடுபட்டவர். ரெண்டாவது, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கிய ஆவணங்கள் வந்து அமைச்சருடைய வீட்டுல இருந்தா எடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய இடங்கள்ல இருந்தா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர் தாவேக்க போனோம்னா நல்லவரா மாறிடுறாரு. அவருக்கு மட்டும் நீங்க பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்ப கீழே இருக்கிற கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? அப்ப நம்மளும் குட்கா விட்டோம்னா நம்ம ஒரு அமைச்சரா எல்லாம் போல, அப்ப நம்மளும் ஸ்டேடியம்ல உட்காந்து பவுடரை கசக்கணும்னா நம்ம ஒரு அமைச்சரா எல்லாம் போல, நம்மளும் என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு மதுவை குடிச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு டிக்டாக்ல வீடியோ போட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு தொகுதியோட எம்எல்ஏ ஆயிடலாம். இப்படிப்பட்டவர்கள் அங்க எம்எல்ஏவா இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரு தவறான முன்னுதாரணமா மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. இப்ப அவனுக்கு என்னங்க தோணும்? இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க தமிழ்நாட்டுல. நீங்க யோசிச்சு பாருங்க, சினிமால ஒரு டைலாக் இருக்கு, ஆர் சுந்தரராஜன் சொல்லுவாரு, வழக்கறிஞர் ராஜாஜி வழக்கறிஞர் ஆனாரு, எந்த வழக்கறிஞருக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு வரல. இவரு கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனாரு, எந்த எழுத்தாளருக்கும் முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு வரல. அதே போல காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆனாரு, எந்த மளிகை கடை அண்ணாச்சிக்கும் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கனவு வரல. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனது. தனுஷ் என்ன பண்றாரு? கொடியை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவாரு? அவரு தன்னுடைய கொடியை நான் அறிமுகப்படுத்துறேன். அடுத்து இங்க சூர்யாவுக்கு நேர்த்தே வச்சுட்டாங்க, தட்ஸ் ஒன் முதல்வர் அப்படின்னு.
போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா ரசிகர்கள். மாணவர்களை காத்த தலைவரே தமிழகத்தை ஆளவா அப்படின்னு ஒட்டுறாங்க. அடுத்து ஒட்டிடுவாங்க, சன்னி லியோனுக்கு ஒட்டுவாங்க, திரிஷாவுக்கு ஒட்டுவானுங்க, நயன்தாராவுக்கு ஒட்டுவாங்க, தலைவியே தமிழ்நாட்டை ஆளவாமாங்க. இல்ல பார்க்க வேண்டிய கொடுமை நம்ம கொடுமை, வேற வழி இல்ல. நான் கூட அதான் நினைக்கிறேன், நாளைக்கே தனுஷ் ரசிகர் மன்றத்துல போய் சேர்ந்துட்டோம்னா அப்படியே உங்களுக்கு எல்லாம் நான் பேட்டி கொடுக்குறேன், அதே போல தனுஷ் ரசிகர் மன்ற சார்பா பேட்டி கொடுத்து நாளைக்கு நானும் வந்து ஆட்சி அமைஞ்சோன்னே நானும் ஒரு அமைச்சராகி நானும் ரீல்ஸ் போடலாம்ல, ரீல்ஸ் போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம் தான் பாக்குறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அதாவது தனுஷ் அவர்களினுடைய ரசிகர் மன்றம் சார்பாக போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல்களும் பரவி கொண்டிருக்கு. ஏன் உள்ளாட்சிக்கு போறீங்க? வரக்கூடிய 2031 அவர் தனிச்சு நிக்க போறாரு. மாமனார் ரஜினிகாந்த் அவருடைய ஆசையோடையும் இவரு தனுஷ் ரசிகர்களுடைய அன்புலையும் ஆதரவுலையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போறாரு. அதுக்குதான் மக்கள் மேடை தொடங்கி இருக்காங்களா? இப்படி வேணாலும் தொடங்கி இருக்கலாம் அவங்க. அப்படியே அப்ப ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கிறதுனாலதானே இன்னைக்கு வராரு. இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, விஜய்க்கெல்லாம் ஓட்டு போறானப்ப எனக்கு போட மாட்டானா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல், உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லா அமைச்சருக்கும் தெரியும் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே மக்கள் பிரச்சனை தெரியுமான்னு சொல்ல முடியுமா? ஏங்க தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு முதல்ல விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டா தெரியலங்க. எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு, எத்தனை ஒரு தொகுதியில எத்தனை ஊராட்சி இருக்கு, உள்ளாட்சினா என்ன, ஒன்றிய கவுன்சிலர்னா என்ன, மாவட்ட கவுன்சிலர்னா என்ன, இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கில்லி தெரியும், மதுரை படம் தெரியும், திருமலை தெரியும், சிவகாசி தெரியும், திருப்பாச்சி தெரியும், போக்கிரி தெரியும், துப்பாக்கி தெரியும், கத்தி தெரியும். இவங்க ஒரு அமைச்சர் போய் கேட்கிறாரு, இன்னைக்கு அமைச்சர் இருக்கிறவரு ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பர்வேஸ், அவர் போய் கேட்கிறாரு, எங்க தலைவருடைய சுறா படம் பார்த்திருக்கீங்களா, மீனவர்களுக்காக போராடி இருக்காருங்க, ஓட்டு போடுங்க. அதை நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு அமைச்சர் ஆக்கிடுச்சு. இன்னைக்கு அவர் அமைச்சர் இன்னைக்கு பர்வேஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேர்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிரி டிஎம்கே அப்படின்றது தலைவர் வாயில இருந்து சொல்றாங்க, அதாவது டிவிகே தலைவர் விஜய் வாயில இருந்து. ஆனா மொத்த 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா குறிவைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களை தான் பேசுறாங்க. இந்த மக்கள் மேடையில கூட வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்காக வந்தாரு, ஆனா மக்களுடைய வழியை வச்சு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே சிலர் அரசியல் பண்றாங்க 16 வருஷமா, அதை சொல்றதுக்கே எனக்கு கூசுது அப்படின்னு சொல்லி அந்த மக்களினுடைய தியாகத்தை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில பேசுறாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னதான், தமிழ் தேசிய அரசியலையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஈழத்தமிழர்களின் வழியை கொச்சப்படுத்தி பேசுவதுதான் அவங்களுடைய நோக்கமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல அந்த அரசியல் தானே இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் கிடையாது, சீமான் அவர்கள் எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, சீமான் அவர்கள் முதலமைச்சரும் கிடையாது. நீங்கள் சொல்வது போல சீமான் ஒரு பூஜ்ஜியம். சரி, அந்த பூஜ்ஜியத்தை ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அந்த பூஜ்ஜியம் தெரிஞ்சு போச்சுல, அந்த பூஜ்ஜியத்தை நீங்க ஏன் நோண்டணும்? ஏன் அந்த பூஜ்ஜியத்தை திரும்ப திரும்ப நீங்க விமர்சனம் பண்ணணும்? அந்த பூஜ்ஜியத்தின் மேல ஏன் திரும்ப திரும்ப சேலை வாரி பூசணும்? அந்த பூஜ்ஜியத்தினுடைய கட்சி வந்து உடஞ்சி போச்சுன்னு ஏன் பேசணும்? அப்ப என்னன்னா, சீமான் அவர்கள் பூஜ்ஜியம் அல்ல. அந்த பூஜ்ஜியம் என்பது தொடக்கம் 2016 நான் மீண்டும் சொல்றேன், 2014 தொடங்கும் போது நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்குகளை வாங்கணும்னு யாரும் தொடங்கல. நாம் தமிழர் கட்சி எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி போக போறதில்லை, ஆனா தனிச்சுதான் நிக்க போறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் இந்த மக்கள் ஒரு அரசியலை பேசுவாங்க. ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையோ எளிமையாக நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தியாகங்களை நம்ம பேசும்போது நம்ம கண் திறந்து பேசிதான் ஆகும். இப்ப சீமான் அவர்களே இருக்காருன்னா நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு சீமான் வந்து நல்லா தானப்பா இருக்காரு, ஒரு பென்ஸ் கார்ல போறாரு, அவர் என்ன பண்ண. ஆனா இன்னைக்கு சீமான் பேசின அரசியலை தாண்டி வேற எந்த அரசியலும் எந்த அரசியல் கட்சிகளும் பேச முடியாது. 50 ஆண்டுகள் கழிச்சு நீங்க மலையை பத்தி பேசினாலும் சீமான் பேசின பேச்சுகள் எல்லாம் எடுத்து எந்த அரசியல் கட்சியும் பேசணும். அரசியல்னா ஓட்டு போறது மட்டும் இல்ல, அரசியல் என்பது மலை, மண்ணு, இயற்கை, நீரு, வளம், காடு, குருவி, இப்படி எல்லா உயிரினங்களும் சேர்ந்ததுதான் அரசியல்னு பேச வச்சாரு, சொல்ல வச்சாரு, ஒரு கேள்வியை கேட்க வச்சாரு. நீங்க சீமானை தவிர்த்துட்டு போலாம், ஆனா சீமான் வைத்த கொள்கையையும் தத்துவத்தையும் ஒருபோதும் தவிர்க்கவே முடியாது. இன்னி வரைக்கும் தனிச்சு நிக்கிறாருல்ல, இன்னைக்கும் அவருக்கு ஒரு 20 லட்சம் வாக்குகள் இருக்குல்ல, இன்னைக்கு அவர் ஒன்னும் பூஜ்ஜியம் ஆயிடலையே, 20 லட்சம் பேர் அவர் கூட இருக்காங்களே. இன்னும் வாக்கு செலுத்த முடியாத எத்தனை வெளிநாட்டு உறவுகள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்கலாம் இந்த தேர்தலில் நீங்க பாருங்க, ஒரு நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வாக்கு கேட்டு வரும்போது அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு மக்கள் போய் பணம் கொடுக்குறான். வேற எந்த கட்சிக்கு இது செய்யணும்? எந்த கட்சிக்கும் செய்யல. ஒரு மக்கள் விரும்பி கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சி பெற்றா திரள்நிதி, விஜய் பெற்றா டொனேஷனா? 2024 இருந்து 25 வரைக்கும் அந்த ஓராண்டுகள்ல நான் தமிழக வெற்றி கழகம் வந்து பல கோடி ரூபாய் வந்து நிதி பெற்றிருக்குன்னு தேர்தல் ஆணையத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. அதே நாம் தமிழர் கட்சியினுடைய நிதியை பாத்தீங்கன்னா 2.87 கோடி தான். அப்ப நாங்க வந்து திரள்நிதி கட்சி தான், பிச்சை எடுக்கிற கட்சி தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் கார்பரேட் கம்பெனிகள்ட்ட பணம் வாங்கக்கூடிய கட்சியா? அப்ப யோசிச்சு பாருங்க, இதுதாங்க அரசியல். அப்ப சீமானை வந்து இங்க காலி பண்ணணும். சீமான்
தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடாது. சீமான் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா சீமான் விஜய்க்கு எதிராக பேசுவாரு. சீமான் கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய்க்கு பதில் தெரியாது. அப்ப சட்டமன்றத்துல சீமான் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அடுத்த 5 ஆண்டுகள்ல சீமான் எம்எல்ஏவா இருந்துட்டாருன்னா சீமான் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர். இப்ப தமிழ்நாட்டிலேயே இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சீமான் அம்பாசமுத்திரத்துல ஜெயிச்சிட்டாருன்னா 234 தொகுதிகள்ல அம்பாசமுத்திரம் தொகுதி மட்டும் ஏன் நல்லா இருக்கு? அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், சாலைகள், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம், அங்க இருக்கக்கூடிய குளங்கள், ஆறுகள் எல்லாமே நல்லா இருக்கு, பாதுகாக்கப்படுது, சூப்பரா இருக்குப்பா அம்பாசமுத்திரம் தொகுதின்னு மக்கள் சொல்லிட்டானா காரைக்குடியிலயும் ஓட்டு போடுவான், சென்னையிலயும் ஓட்டு போடுவான், தூத்துக்குடியிலயும் ஓட்டு போடுவான். அப்ப என்னன்னா சீமான் ஓட்டு வாங்கிடக்கூடாது. அப்ப சீமான் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது. ஒரு எம்எல்ஏ சீமான் ஆகிறதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்கன்னா நாளைக்கு அவர் ஒரு முறை ஜெயிச்சு சட்டமன்றம் வந்துட்டா அதுக்கப்புறம் சீமானை வீழ்த்த முடியாதுங்கிற ஒரே காரணம் தான். இல்லை, அதாவது இந்த அரசியல், தமிழக அரசியல், குறிப்பாக எல்லா அரசியலையும் தாண்டி தமிழக அரசியலை இப்போ நம்ம பேசணும். இந்த தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா கார்ப்பரேட் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடிய ஒரு நபரை ஆட்சி கட்டிலையோ இல்லை ஒரு எம்எல்ஏ பதவியிலையோ அவ்வளோ சுலபமாக மாற்று கட்சிகள் அமர விட்டுடுமா? ஏன்னா இன்னைக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலியமா தானே இந்த அரசியலே நடக்குது. இல்ல அதான் பாருங்க, கத்தி படம்னு ஒரு படம். அந்த படத்துல முன்னாள் நடிகர், இந்நாள் முதலமைச்சர் அவர் என்ன பண்றாரு, நடிக்கும் போது அந்த கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக பேசுவார். 2Gனா என்ன தெரியுமா? காத்துலயே ஊழல் பண்ணுவாங்க. பெப்சி கம்பெனிக்காரன், கோக் கம்பெனிக்காரன் நம்ம நிலத்துல இருந்து எவ்வளவு நீரை உறிஞ்சான், ஒரு தனியார் முதலாளி கிட்ட எப்படி நீர் போச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணி பத்திரிகையாளர்களை சந்திச்சு, நான் சொன்னது படத்துல பத்திரிகையாளர் சந்திச்சாரு, படத்துல பத்திரிகையாளர் எல்லாம் சந்திச்சு அங்க பேசுறாரு. பேசி அந்த மக்களுக்கு துணை நிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம், மக்கள் கை தட்டுறான், விசில் அடிக்கிறான். கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ அப்படின்னு மக்களுக்காக இவர் போராடுற மாதிரி காட்டிட்டான். ஆனா அதே நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சேலத்துல அக்ரிமெண்ட் போடுறாரு, அந்த நீரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு கார்பரேஷன் வந்து தண்ணி கொடுக்காது. இந்த சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இனிமே அந்த தனியார் நிறுவனம் தான் தண்ணி கொடுக்கும். இந்த நிறுவனம் ஏற்கனவே வேற ஒரு நாட்டுல மிகப்பெரிய அளவுல மோசடி பண்ணி நீரை அளவுக்கு அதிகமா மண்ணுல இருந்து உறிஞ்சி மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான தொகைக்கு விட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டம் அவங்க மேல இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு கையெழுத்து போறாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். இதே சீமான் என்ன பண்ணுவார்னா சட்டமன்றத்துக்கு போனார்னா இதை எதிர்த்து பேசுவார். இன்னைக்கு இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தா அவங்களும் நம்மளுடைய உடன்பிறப்புகள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் பாருப்பா கோட் சுட்டு போட்டிருக்காரு, விஜய் பாருப்பா நல்லா நடக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்களே தவிர விஜயனுடைய ஆட்சியில தமிழ்நாடு எப்படி இருக்கு, ஒவ்வொரு தொகுதியும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. அதனால அவர்களுடைய ரசிக மனப்பான்மை விஜய் மட்டும்தான் ரசிக்கும், தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்காது. இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்று, வோல்க்ஸ்வேஜ் அப்படின்ற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஜெர்மனியில் அமைச்சிருக்காங்க. அங்கே அந்த புல்களை சுத்தப்படுத்துவதற்கு அந்த இயந்திரத்துக்கு பதிலாக ஒரு 100 ஆடுகளை, செம்மறி ஆடுகளை அங்கே இறக்கிவிட்டு இந்த தற்சார்பு பொருளாதாரம் ரீதியாக அங்கே மின்சாரமும் கிடைக்குது, ப்ளஸ் ஆடுகளும் வளருது அப்படின்றத அமல்படுத்தியிருக்காங்க. இதை சீமானவர்கள் ஆட்சி வரையறையில் பேசினாரு. அதற்கு எல்லாருமே சிரிச்சாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதை மக்கள் இப்பயாவது யோசிப்பாங்களா, நம்ம இந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டோமா, அந்த ஆட்சி வரையறையெல்லாம் படிக்காம விட்டுட்டோமா அப்படின்னு? இல்ல, இப்ப உலகத்தினுடைய சொர்க்கம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவிஸ பாத்தீங்க அப்படின்னா, சுவிஸ்ல மேக் ஆகக்கூடிய வாட்ச் அப்படின்னா, சுவிஸ் வாட்ச் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு. சுவிஸ்ல உற்பத்தி ஆகக்கூடிய சாக்லேட், அந்த சாக்லேட்டுக்கு தனி மதிப்பு. இன்னும் சொல்லணும்னா அந்த சுவிஸ் நாட்டுல எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆனாலும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாக்லேட்டுடைய பேப்பர் கூட நம்மளால தூக்கி போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேப்பரா இருக்கும். அந்த நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் விலை உயர்ந்தது உலகத்திலேயே. இப்ப எல்லா நாடுகளையும் நீங்க வாட்ச் வாங்கலாம், ஆனா சுவிஸ்ல ஒரு வாட்ச் வாங்கினா விலை கூட. ஏன்னா அந்த பொருளினுடைய உற்பத்தி தரம் ரொம்ப இதா இருக்கும். ஆனா அந்த நாடு பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அங்க நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்த கால்நடைகள் அப்படி நடந்துட்டு இருக்கோம், புல்களை மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அரசே பால் பண்ண வச்சிருக்கோம், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். குடிக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா ரோட்ல இருக்கக்கூடிய சாதாரண தண்ணியை கூட நீங்க பியூர், எப்படி சொல்றதுன்னா இங்க நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டரை விட நல்ல குவாலிட்டியான தண்ணியா, நல்ல ஒரு மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய ஒரு தண்ணியா இருக்கும். அப்படி இயற்கை வளங்களை ஒரு நாடு பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் பின்லாந்தா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், ஆடுகளை வச்சு மட்டும்தான் அங்க வளர்ப்பு, மாடுகளை வளர்க்குறாங்க, ஹெலிகாப்டர்ல வளர்க்கறத பாக்குறோம். சீமான் அவர்களே மேடையிலேயே பேசினாரு, பாருல காணொலி போட்டு காட்டுறேன், இந்த நாட்டுல ஹெலிகாப்டர்ல வச்சுதான் ஆடு மாடு வளர்க்குறான். நான் உன்னை போய் கையில குச்சை வச்சுக்கிட்டு போய் வளர்க்க சொல்ல போறது இல்ல, உன்னை மாட்டுக்கு சாணி அள்ள சொல்ல போறது இல்ல, கேமராக்கள் சுத்தி இருக்கும், அந்த மாடுகள் அது பாட்டுக்கு மேயும், நீ கேமரால பாக்குற. இப்ப அவன் கண்ணுக்குட்டி போட போறான்னா உடனே போய் கண்ணுக்குட்டி போடுறாங்க. இந்த பாலை எடுக்கிறோம், அந்த பாலை எடுக்கிறதுல ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதை வாங்கின ஓட்டுநர்கள் ஒரு 10 பேர் ஓட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் சேர்க்கலாம். அங்க பால்கோவா தயாரிக்கிறதுக்கு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுல வெண்ணெய், பற்று, நெய், இப்படி எவ்வளவோ தயாரிக்கிறோம் பால்களை. இதெல்லாம் நமக்கு தற்சார்பு பொருளாதாரம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் எள்ளி நகையானாங்க. அது மாதிரி சோலாரை பத்தி சீமான் பேசும்போது சிரிச்சானுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு நாட்டுல சோலாரை வச்சிருக்காங்க, மேல கீழே விவசாயம் பண்றாங்க,
நீங்க பாருங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு சைனாவுல 1,00,000 விவசாயத்துக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வேலைக்கு 1,00,000 எல்லா இளைய சமுதாய பிள்ளைகளும் அங்க போறான். இதே சீமான் சொன்னா சிரிக்கிறான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். அது ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த உலகத்துல ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும், கனா படம்னு நினைக்கிறேன். நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னா நம்புவான்னு. இதே சீமான் நாளை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ள போய் இல்ல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் திட்டங்கள் செயல்படுத்தும் போது இந்த மக்கள் வரவேற்பார்கள், சீமானை பாராட்டுவார்கள். இந்த மக்கள் ஒருபோதும் எதையும் நினைச்சு திருந்தவே மாட்டாங்க. ஏங்க இத்தனை வருஷமா அவனுக்கு பாலை பத்தி தெரியாதா? இத்தனை வருஷமா போதைப் பொருட்களை பத்தி தெரியாதா? இத்தனை வருஷமும் நம்ம திமுக அதிமுகன்னு போட்டோமே. ஏங்க திமுக அதிமுகக்கு மாற்றா ஒரு கட்சிக்கு நான் போகணும்னு நினைச்சிருந்தா சீமானுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவன் போட்டிருப்பானே. 2021லயோ 2016லயோ வாக்கு செலுத்திருப்பானே. அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. இவங்க மனப்பான்மை என்னன்னா ரசிகம் பண்ற மனப்பான்மை. நீங்க நம்புறீங்களே இல்லையாங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுல MS தோனி ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் தனிச்சு நிக்க போறேன், 234 தொகுதியிலும் ஓட்டு போட ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, புரியுதுங்களா? நாளைக்கு கால்பந்து விளையாட்டு வீரர் மெஸ்ஸி தமிழ்நாட்டுல நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்கு. விராட் கோலி தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறேன்னா ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம மக்கள் நலன், தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு என்னதான் சீமான் அவர்கள் 16 ஆண்டு காலமாக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் அதற்கான பலன் அப்படின்றது பெரிய அளவில் கிடைக்கல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேட்பாளர்களில் குறிப்பாக உங்கள் வீட்டை சேர்ந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணியாக இருந்து இந்த களத்தில் மக்களுக்கு நலனுக்காக போராடினாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கல இல்லையா? உங்களுக்கு அந்த தொய்வு அப்படின்றதே ஏற்படலையா? அதாவது நீங்கள் இந்த கட்சியை தாண்டி ஒரு தனிப்பட்ட நபராக உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்ல நமக்கு என்ன தொய்வு இருக்கு? நம்ம ஆரம்பத்துல இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலுக்கு ஆதரவா நம்ம நிற்கும் போது நமக்குள்ள இல்ல நாம் தமிழர் கட்சி நாளைக்கு வெற்றி பெற்றோம், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம், நாளைக்கு நம்ம மலையை வெட்டலாம், மண் அள்ளலாம், நாளைக்கு நம்ம பார் நடத்தலாம், நம்ம கோடி கோடியா சம்பாதிக்க போறோம் அப்படிலாம் நினைச்சு இந்த கட்சிக்குள்ள யாருமே வரல. நாம் தமிழர் கட்சி என்னை போன்ற எளிய மக்கள் பேசக்கூடிய ஒரு அரசியலை சீமான் பேசுறாரு. என் மனசுக்குள்ள இருக்கிற வலிய சீமான் பேசுறாரு. ஏன்டா மலையை வெட்டுற, ஏன்டா ஆத்து மணல் அள்ளுற, ஏன்டா மரத்தை வெட்டுற, ஏன்டா இயற்கையை வளர்க்க. நீங்க பாருங்க, நான் பிறந்த கிராமம் பாத்தீங்கன்னா உலக வரைபடத்திலேயே ரொம்ப ஒரு சின்ன புள்ளியா இருக்கலாம். ஆனா அந்த கிராமம் தான் எனக்கு உலகம். அங்க இருக்கக்கூடிய குளம், அங்க இருக்கக்கூடிய வயல்கள், அங்க இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், இதுதான் எனக்கு சொர்க்கமே. நான் வளர்ந்தது எல்லாம் அந்த சூழல்ல தான். பொங்கல் தீபாவளினா எங்க கிராமம்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே கிராமத்தை போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த வயல்கள்லாம் ஃபிளாட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வாய்க்கால்ல தண்ணி ஓட்டுச்சு, அந்த வாய்க்கால் இருக்கிற இடம் தெரியல. ஆறுகள்ல தண்ணி ஓடுனது 3 போகம் 4 போகம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆறுகள்ல வருஷத்துல 10 நாள் தண்ணி வருமா காவிரி ஆத்துல அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நான் நேசிக்கிறேன். இந்த அரசியல ஒருத்தவன் பேசுறான், அந்த அரசியலுக்காக அவரோட நான் துணை நிக்கிறேன். கஷ்டமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ நான் ஒரு இலக்கை அடைஞ்சிட்டேன். இப்ப நான் எங்க அப்பாவுக்கு நான் மகனா பிறந்திருக்கேன், எங்க அம்மாவுக்கு நான் மகனா பிறந்திருக்கேன். எங்க அப்பா எப்போதுமே வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்காரு. எங்க அப்பாவால ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, எங்க அப்பாவால ஒரு கார் வாங்க முடியல, எங்க அப்பாவால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலங்கிறதுக்காக நீ எனக்கு அப்பா இல்ல இன்னொருத்தவங்க எனக்கு அப்பான்னு விட்டுட்டு போயிட முடியுமா? இல்ல, அது தப்பு தானே. அப்ப என் கூட ஒரு அண்ணன் பிறக்கிறான். அந்த அண்ணன் வாழ்க்கையில எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு கட்டத்துல அவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் அவன் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அண்ணனை நான் வேணான்னு வெற்றி பெற முடியுமா? இல்ல. அந்த அண்ணனுக்கு தம்பியாக நான் இருந்து என்ன பண்ணணும்? அண்ணா, தோல்வியோ வெற்றியோ உன் கூட நான் இருக்கேன், உன் தம்பி நான் இருக்கேன், உன் கூட நான் கடைசி வரைக்கும் துணை நிற்பேன். இந்த உலகத்துல நான் உன் கூட சேர்ந்து பிறந்தனோ இல்லையோ உன் கூட சேர்ந்து பயணிச்சுட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய அரசியல இருக்கும். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தாலும் கூட இருப்பேன். இல்ல நாம் தமிழர் கட்சி நாளைக்கு இல்லாம போய் சீமானுங்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் இருக்காருன்னா கூட அந்த சீமானோட ஒரு ஆளா நான் இருப்பேன். அவ்வளவுதான். கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.